வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக வாங்குவோம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு அடுத்த நாள் அடுத்த மாதம் எப்போவோ வாங்குவோம். ஒரு தரமான ஸ்மார்ட் ஃபோனை எப்படி வாங்குறது, கரெக்டான ஒரு உண்மையான ஒரு ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்கணும், கேமரா எவ்வளோ இருக்கணும், ரேம் எவ்வளோ இருக்கணும், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கணும், இப்படி எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு முக்கியமானதே பட்ஜெட்டு. எவ்வளோ நீங்கள் பட்ஜெட் ஒதுக்குறீங்க, இஎம்ஐயில் போடலாமா இல்லை டைரெக்டாக ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நாம் பார்க்க போகிறது தரமான மொபைல் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக 10,000லேருந்து 1,00,000 2,00,000 வரைக்கும் மொபைல்ஸ் இருக்குது. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து தான் அதில் இருக்கக்கூடிய கேமராஸ், அதில் இருக்கக்கூடிய ரேம், அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதனால் உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத பொறுத்து தான் அந்த மொபைல்ஸோட எல்லா விஷயமுமே அதில் ஃபிக்ஸ் ஆகும். பட்ஜெட் அப்படின்றதுல நிறைய இடத்துல ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, அதாவது கேஷ்பேக் ஆஃபர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, சில இடத்துல டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இப்படி அந்த மார்க்கெட்டிங் டைம் பொறுத்து நிறையா மாடல்ஸில் அந்த பட்ஜெட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸும் கொடுக்கும். அதனால் உங்களோட பட்ஜெட் எவ்வளோ அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பர்பஸ். நீங்கள் என்ன காரணத்துக்காக மொபைல் வாங்க போகிறீங்க? ஆன்லைன் ஒர்க்கா, இல்லை சோசியல் மீடியாஸ்க்கா, இல்லை ஃபோட்டோ கேமரா அதுதான் முக்கியமா, இல்லை டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ இருக்கணும், என்ன பர்பஸ், இல்லை கேமிங் மட்டும்தான் விளையாட போகிறீங்களா அப்படின்றது தான் இந்த ஒரு மொபைல் வாங்குறதுக்கான நோக்கம். அந்த நோக்கம் என்னன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதாவது கேம் விளையாடணும் அப்படின்னா ப்ராசஸர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கணும், டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கணும். அதே போல் சினிமாஸ் பார்க்குறீங்க, மூவிஸ் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கணும். அந்த சின்னதாக உள்ள அந்த நாட்ச் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அதாவது ஒரு சென்டர் பஞ்சுக்கோல் மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு முக்கியமானது டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளே அப்படின்றது தான் மொபைலில் நம்ம அதிக நேரம் பார்க்கக்கூடிய விஷயம். அந்த டிஸ்பிளே என்ன குவாலிட்டியில் இருக்கணும், நம்ம கண்ணுக்கு நம்ம தலைவலி வராமல் எந்த டிஸ்பிளே பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்இடி. அதாவது அந்த எல்இடின்றத நிறையா பேரில் சொல்லுவாங்க. ஓஎல்இடி, பிஎல்இடி, ஆமோல்டு, அதே போல் ரெட்டினா எல்இடி டிஸ்பிளே, இது போல் பல பிராண்ட்ஸில் ஒரு பிராண்டுக்கும் அவங்க டிசைனாக நேம் சொல்லுவாங்க. இதில் எல்லாமே மார்க்கெட்டிங் டேம் தான். இதில் நீங்கள் எல்இடி அப்படின்றது எல்லா பிராண்ட்லேயும் நல்லாவே இருக்கும். அதாவது கலர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அக்யூரேட் கலர்ஸு, நேச்சர் கலர்ஸு, அந்த நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனு எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து மொபைலில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ப்ராசஸர். உள்ளே இருக்கிற சிப் என்ன அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மொபைல் பர்ஃபார்மன்ஸே இருக்கும். அதனால் இப்போ ஐஃபோன் எடுத்துட்டிங்க அப்படின்னா பயானிக் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அடுத்தது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் இருக்குது, மீடியாடெக் ப்ராசஸர் இருக்குது, கிரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸர் இருக்குது. என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கேமிங் பர்பஸ் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸரை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு நார்மல் யூசேஜ் அப்படின்னா மீடியமாக, அதாவது இப்போ 730G ஸ்னாப்ட்ராகனில் 765G இது போல் இருந்துச்சுனாலே ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் யூசேஜுக்கு போதுமானது. மொபைல் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே அதோட ஹார்ட் அப்படின்றது இந்த சிப், அதாவது ப்ராசஸர் தான். அதனால் உங்களோட ப்ராசஸரை பொறுத்து தான் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோடு பண்ணுறீங்க இல்லை டவுன்லோடு பண்ணுறீங்க, எல்லா விஷயமுமே இந்த ப்ராசஸரை மையமாக வச்சு தான் இயங்குறதுனால ப்ராசஸர்ன்றது ரொம்பவே முக்கியம். அடுத்தது ஒரு ஃபோனோட மெமரி, நெக்ஸ்ட் ரேம். இந்த ரேம் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும்? இப்போ ஐஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 2GB ரேம், ஐஃபோன் 6s எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 2GB ரேம். ஆனால் அது ஐஓஎஸ், அவங்களோட ஓன் ப்ராசஸர் எல்லாமே இருக்கிறதால 2GB ரேம்ன்றது நமக்கு போதுமானது அளவுக்கு இப்போ வரைக்கும் இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டு அப்படிங்கும்போது 6GB, 8GB, 12GB, 16GB வரைக்கும் இருக்குது. அதில் எவ்வளோ வேணும் அப்படின்றது நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, உங்களோட பட்ஜெட் எவ்வளோ, இதை பொறுத்து அந்த ரேம் அப்படின்றது மாறும். ரேம்லையும் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது.
LPDDR5 அப்படின்ற ரேம் தான் ஆண்ட்ராய்டில் இப்போ உள்ள ஒரு பவர்ஃபுல் ரேம்னே சொல்லலாம். உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் எவ்வளோ வேணும் மொபைலில்? 32 போதுமா, இல்லை 64 இல்லை 128 இல்லை 256 இப்போ வரைக்கும் மொபைலில் 1 TB 1 TB வரைக்கும் இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நிறையா மாடல்ஸில் அந்த மெமரி கார்டு ஸ்லாட் வர்றதில்லை. அடுத்து பார்க்க போகிறது அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எந்த விதமான அனுபவத்தை கொடுக்கணும், அது யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும். அதாவது இப்போ ஆண்ட்ராய்டு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் இருக்குது. அதில் UI அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அந்த UI கொடுப்பாங்க. இப்போது OnePlus எடுத்துட்டிங்கன்னா அதில் ஆக்சிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்சங்கில் எடுத்துட்டிங்கன்னா One UI அப்படின்னு சொல்லுவாங்க. இது போல் ஒரு பிராண்ட்லேயும் ஒரு மாடலில் அவங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. OSக்கு அப்டேட் கொடுக்குற மாதிரி அந்த UIக்கும் அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் அதில் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு, சிலது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், சிலது நார்மலாக இருக்கும். அந்த எவ்வளோ ஹெட்ஸ் டிஸ்பிளே அப்படின்றத பொறுத்து அது மாறுபடும். அடுத்தது ஸ்மார்ட் ஃபோனில் முக்கியமானது கேமராஸ். அந்த கேமரா எப்படி இருக்கணும்? இப்போது 64 மெகா பிக்சல் 32 மெகா பிக்சல் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே மார்க்கெட்டிங் டைம் தான். எப்படியாவது ஃபோனை விற்கணுங்கிற கான்செப்ட் தான். இப்போது வரைக்கும் ஆப்பிள் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே கேமராஸ் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கி வரைக்கும் அதில் ஹையஸ்ட் மொபைல் கேமரா அப்படின்னா 12 தான். ஆனால் அந்த 12க்கு பக்கத்தில் ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய 32 64 எதுவுமே பக்கத்தில் கூட வர முடியாது. நீங்களே யோசிங்க, 1,50,000 ரூபா ஃபோன் ஆப்பிள் ஃபோனில் வெறும் 12 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா 12 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுக்குறாங்க. அது எப்படி 10,000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்டு சைனா பீஸில் கூட 48 மெகா பிக்சல் 64 எப்படி கொடுக்க முடியும்? யோசிங்க. 1,50,000 ரூபா ஃபோனில் உள்ள கேமராஸும் அந்த 10,000 ரூபாயில் இருக்கக்கூடிய கேமராஸும் ரெண்டும் சேம் ஆகுமா? உங்களுக்கே அதுக்கான ஆன்சர் தெரியும். நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போட்டு வாங்குறீங்க அதை பொறுத்து தான் அந்த கேமரா ஒர்க் பண்ணும். மேலே கொடுத்துருக்கிறது எல்லாமே விளம்பரத்துக்காக மட்டும்தான். அடுத்து பார்த்திங்கன்னா எந்த பிராண்ட் செலக்ட் பண்ணணும்? நிறைய சைனா ஃபோன்ஸ் இருக்குது, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதோட நேம் நான் சொல்ல விரும்பலை. சைனா பீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ. அதுக்கு பேட்ரி கூட கிடைக்காது, அதுக்கு ஹெட்ஃபோன் கூட கிடைக்காது. நீங்கள் அப்படியே ஹெட்ஃபோன் அதை யூஸ் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா தலைவலி வரும். அதே போல் அதிலேருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன் கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம அதிகமாக ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் மூளை அது ஒரு பக்கம் பாதிப்பு அடைஞ்சிட்டே போயிட்டுருக்கோம். இது போல் சைனா பீஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சைனா பீஸை அவாய்ட் பண்ணுறது எவ்வளவோ பெட்டராக இருக்கும். சைனா பீஸ் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது பிராண்டட் அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் ரேட் அதிகமாகவே தான் இருக்கும். அடுத்தது அப்டேட்ஸ். இன்றைக்கி ஒரு ஃபோன் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கான OS அப்டேட் எப்போ வரைக்கும் கொடுப்பாங்க, எவ்வளோ நாளைக்கு அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் அந்த சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான். இப்போ iOS எல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா குறைச்சலாம் 5 வருஷத்துக்கு கொடுப்பாங்க சப்போர்ட். 2016 15 வந்த அந்த 6S iPhone 6Sக்கு இன்றைக்கி வரைக்கும் 2021 வரைக்கும் அப்டேட் இருக்குங்கிறது அவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அது. அதனால் நீங்கள் வாங்கக்கூடிய அப்டேட்ஸ் எவ்வளோ நாள் கிடைக்கும் அந்த பிராண்டுக்கு அப்படின்றத நீங்கள் அந்தந்த லேட்டஸ்ட்டாக அந்த சாஃப்ட்வேர் மாறுறதுக்கு அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். லேட்டஸ்ட்டாக நீங்கள் போக தான் அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு சூப்பராகவே கிடைக்கும். அப்டேட் நீங்கள் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபோன் ஸ்டோரேஜ் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் அப்டேட் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். வெறும் 16 GB 32 GB 64 GB எல்லாம் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு வேலைக்கு ஆகாது. அடுத்தது ஃபோன் எங்கே வாங்குறது? எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். எங்கே வாங்குறது? ஆன்லைனா ஆஃப்லைனா? முடிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைனில் வாங்குங்க. ஆன்லைனில் நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் நிறைய இடத்துல வாங்கினாலும் கிட்டத்தட்ட ஒரு 50% தான் கரெக்டாக போய் ரீச் ஆகும். சில பேருக்கு செங்கல் வரைக்கும் வச்சு அனுப்புனதை நிறையா வீடியோஸில் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்கள் ஃபோன் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போடுறீங்க, அதில் ஃபால்ட் இருக்குது, திரும்ப ரிட்டர்ன் பண்ண முடியாது. கடையில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு நியரஸ்ட்டில் ஒரு ஷோரூம் எங்கே இருக்கோ அங்கே போய் வாங்குங்க. ஒரு கடைக்கு 4 கடை கேளுங்க. எதில் ரேட் குறைச்சி கொடுக்குறாங்கன்றதை மட்டும் பாருங்கள், ஆஃபர்ஸை பார்க்காதீங்க. நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போகும்போது நீங்கள் என்ன மாடலை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை கேளுங்க. நீங்கள் ஒரு ஷோரூமுக்கு போனீங்கன்னா அங்கே அந்த லோக்கல் பிராண்ட்ஸ் மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு
ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த லோக்கல் சைனா பீஸில் தான் அவங்களுக்கு அந்த லாபம் அதிகமாக இருக்கும். பிராண்டட்னு சொல்லக்கூடியது எல்லாத்தையும் சைடில் வச்சுருப்பாங்க. அதை போய் நீங்கள் கேளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கிச் தமிழ் மீடியா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு அடிஷ்னல் டிப்ஸாக நம்ம பார்ப்போம். ஒரு மொபைலில் சார்ஜ் எவ்வளோ போடணும், எவ்வளோ அந்த பேட்ரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா 20% கீழே குறைய விடக்கூடாது. 20 வந்தோடனே சார்ஜ் போடுங்க. அதிகபட்சம் 80 வந்த உடனே கட் பண்ணிடுங்க. அப்படி தான் அந்த சைக்கிள் கொடுத்துருப்பாங்க பேட்ரிக்கு. இந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா உங்களோட பேட்ரி ஹீட் ஆகாது. இன்னும் ஒரு 1 இயருக்கு இன்னொரு 6 மாதத்துக்கு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு லைஃப் டைம் கிடைக்கும். நீங்கள் பேட்ரி பிரச்சனைகள் இருக்காது. 20க்கு கீழே குறைய விடாதீங்க. அந்த ரெட் வார்னிங்கெல்லாம் கொடுக்காம அந்த மாதிரி ஒரு சூப்பரான கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரிஜினல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் ஃப்ரெண்டோடது அப்படியெல்லாம் பார்க்காம ஒரிஜினல் சார்ஜரை யூஸ் பண்ணுங்கள். பேட்ரி ஹெல்த் கரெக்டாக உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். முடிந்த வரைக்கும் லோவாக ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்டர்னல் நிறையா இருக்குது, ரேம் நிறையா இருக்குன்றதுனால நிறைய ஆப்ஸ் ஏற்றாதீங்க. முக்கியமானதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது ஒரு புது மொபைல் வாங்குறீங்கன்னா செட்டிங்ஸ் நிறைய இடத்துல இருக்கும். அந்த செட்டிங்ஸை கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் ஹீட் ஆகாது, ஹேங் ஆகாது, தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் ரன் ஆகாது பேக்ரவுண்டில். இது போல் பல விஷயங்கள் இருக்குது. மொபைல் ஹேங் ஆகாமல் எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன? நான் சொன்னதில் ஏதாவது நிறைய பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிட்டேனா, இல்லை ஓரளவு போதுமான அளவு இருக்கா அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.